இன்றைய முக்கிய செய்திகள். திமுகவில் ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்து திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. நிதின் கட்கரியை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து தமிழக திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சர்களின் துறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை ஆளுநர் மாளிகை அளித்துள்ளது. சென்னை திருவான்மியூரில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன். ஊழல் பேச்சாளிகள் 35 அமைச்சர்கள் 2026 சிறைக்கு செல்வதை கண்டிப்பாக பார்ப்பேன் என்று பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அறிவாலயத்தில் ஒரு புள்ளை கூட பிடுங்க முடியாது என்று அண்ணாமலைக்கு RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பிரசித்தி பெற்ற தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பக்குளத்தை சூழ்ந்து சுவாமி தரிசனத்திற்காக திரண்டிருந்தனர். இந்த விழாவில் சற்றே பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தொண்டர் கலெக்டர் கார் முன்பு கட்சி கொடி காட்டியதால் மதுரை தெப்பத் திருவிழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு செல்லும் சிறப்பு ரயிலை தமிழக கவர்னர் RN ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் மதுபோதையில் அரசு பஸ்ஸை கடத்தி சென்ற நபரை திருவான்மியூர் போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானல் நீர்வீழ்ச்சி அருகே தம்பதி இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக போலீசார் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கியை விட திமுகவின் வாக்கு வங்கி அதிகம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தேனிசை தென்றல் தேவாவின் இசை நிகழ்ச்சி பிப்ரவரி 15 அன்று சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மதியம் 3 மணி முதல் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் காரணமாக சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டியம்பாக்கம் கிண்டி புதைவட மின்பாதை பணி நடைபெறுவதால் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அண்மையில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு இஸ்லாமியர்கள் பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நகலை கிழித்திருந்து SDPI கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த 2024 டிசம்பர் 17 வங்காளதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் உட்பட 8 பேரை அசாம் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து டிசம்பர் 25 மேலும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் பயங்கரவாத அமைப்பிற்கு மூளையாக செயல்பட்ட நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநில துணை முதல் மந்திரியும் ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள பிரபலமான கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசி அருகே எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மனைவியை கொன்று சடலத்தோடு கணவன் காரில் சுற்றியதாக விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011 வலசரவாக்கம் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் சீமான் விஜயலட்சுமி வழக்கு 17 தீர்ப்பு வழங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகள் நெல் அறுவடை இயந்திரங்களை உழவர் செயலி மூலம் வாடகைக்கு பெறலாம் என்று வேளாண் துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குநர் அலுவலகத்தில் UDIS மென்பொருள் மேம்படுத்துதல் தொடர்பான பராமரிப்பு பணி 15 16 நடைபெறுகிறது. அதனால் UDIS இணைப்பு 14 இரவு 8 மணி முதல் இயங்குவது நிறுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 3 கண்டெய்னர்களில் சட்டவிரோதமாக இறக்குமதியான ரூபாய் 5 கோடி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிமுக தோல்விக்கு துரோகிகளே காரணம் என்று செங்கோட்டையன் பரபரப்பாக பேசியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கி நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களை விஜய் சந்தித்து வருகின்ற நிலையில் அண்மையில் பிரசாந்த் கிஷோரை விஜய் சந்தித்திருந்தது பேசு பொருளாகி இருந்தது. இந்த நிலையில் சென்னை கொரட்டூரில் சாய்பாபா கோவிலில் விஜயின் பெற்றோர் சிறப்பு யாகம் நடத்தினர். சென்னையில் குப்பை வாகனம் மோதி காயமடைந்த சிறுமியின் தந்தை தொடர்ந்த வழக்கில் காயமடைந்த சிறுமிக்கு ரூபாய் 1,78,000 இழப்பீடு வழங்க சென்னை மாநகராட்சிக்கு மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பெரம்பலூரில் 1, 2, 3 திருமணம் செய்து கொண்ட கணவனை காதல் திருமணம் செய்து கொண்ட காதலிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கணவரின் பகீர் பின்னணி வெளியானது. இசை வெளியீட்டு உரிமை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆடம்பர வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இருந்தது இல்லை என்று இளையராஜா சாட்சியம் அளித்தார். ஊதிய உயர்வு வேண்டும் என்று பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் எண்ணங்களை செயல்படுத்தவே அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து போராடுகிறோம் என்று முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
துரோகிகளின் வாதங்களால் அதிமுகவை அசைக்க முடியாது என்று ஆர்பி உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரின் அடிப்படையில் போக்குவரத்து பிரிவு இணை ஆணையர் டி. மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஒருங்கிணைந்த 5 ஆண்டு மேலாண்மை படிப்புக்கான ஜிப்மேட் நுழைவுத் தேர்வு ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்வுக்கு மாணவர்கள் மார்ச் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் நிகழாண்டு நடைபெறவுள்ள +1, +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 25,57,354 மாணவ மாணவிகள் எழுதவுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் பணியாற்ற தகுதியுடைய நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் சஸ்பெண்டான IPS அதிகாரி மனைவி அளித்த பேட்டியால் அதிர்ச்சி தெய்வமே ரூபாய் 25 லட்சம் உதவி மனப்பான்மை நடவடிக்கை. இது பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் அல்ல. அந்த பெண்ணுக்கு என் கணவருக்கும் ஓராண்டு காலமாக தவறான உறவு இருந்தது. இதை நான் கண்டித்தேன். பணம் பறிப்பதற்காக இப்படி புகார் அளித்துள்ளனர் என பாலியல் விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மகேஷ்குமார் மனைவி அனுராதா தெரிவித்துள்ளார். இந்தியா அதிகமான வரி வசூலிப்பதாகவும் இனி நிகரான வரியை அமெரிக்காவும் வசூலிக்கும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசமிருந்த காதி கிராம தொழில்துறை அமைச்சர் பொன்முடிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை பணியாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் மணப்பாடு மீனவ கிராமத்தில் மாணவர்கள் தங்கும் விடுதி ஒன்று இயங்கி வந்தது. அங்கு பல மாணவர்கள் தங்கியிருந்து படித்து வந்த நிலையில் தக்காளி சட்னியில் பல்லி இருந்து கிடந்ததால் 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவில் முதல் கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பை வழக்கு தொடர்ந்து இருந்தது. இந்த நிலையில் சென்னையில் யாத்திரையை நடத்த அனுமதி மறுத்து உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. சபரிமலைக்கு சென்ற பேருந்து மற்றும் தரிசனம் முடிந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த வேன் தேனி அருகே நேருக்கு நேராக மோதியது. இதில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 14க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 136 நகரங்களுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வாழப்பாடியில் முடித்திருத்தகம் உட்பட 5 பெட்டி கடைகளில் வியாழக்கிழமை நள்ளிரவு பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் சிகரெட் பாக்கெட்டுகள், சில்லறை காசுகள் ஆகியவற்றை திருடி சென்றனர். இதுகுறித்து வாழப்பாடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு மருத்துவமனைகளில் உயிரிழப்புகள் அதிகரிப்பது ஏன் என்றும் கூச்சமாக இல்லையா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை தேவக்கோட்டை அருகே 2 வீலரும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் பெயரில் போலி இணையதளத்தை உருவாக்கிய அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் நிலையில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து புதியதாக அமைக்க இருக்கும் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் பலந்தூர் மக்களை விஜய் அண்மையில் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்து மத்திய உள்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் வீடுகளுக்கு சென்று வேலை பார்த்து வந்தார். அவர் தினமும் வேலைக்கு செல்லும் போது அவரை பின்தொடர்ந்து சென்று வாலிபர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக சேர்மன் மீது முறைகேடு புகார். பேராவூரணி பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சென்னை நங்கநல்லூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் இரும்பு கேட் சரிந்து விழுந்ததில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல் நலக்குறைவால் காலமான SI குடும்பத்துக்கு சக போலீசார் ரூபாய் 15 லட்சம் நிதி திரட்டினர். அதை சென்னை காவல் ஆணையர் அருண் நேற்று SI குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிக்கிய இணை ஆணையரான IPS அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உடந்தையாக இருந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். சீமான் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு பதியப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என வலசரவாக்கம் போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் இன்று தொடங்க உள்ளது. முதல் ஆட்டத்தில் குஜராத், பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. தங்கம் விலை இன்றும் உயர்ந்துள்ள நிலையில் நேற்றை விட இன்று தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு ரூபாய் 10, 1 பவுனுக்கு ரூபாய் 80 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,990 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.